This is Sridevi Arun Prakash. இது வந்து ஒரு சின்ன டாபிக். ஏன்னா why we need a ampersand in scanf but not in printf. இதை நம்ம நிறைய யூஸ் பண்ணிட்டு இருப்போம், பட் அவ்வளவா நோட் பண்ணியிருக்க மாட்டோம். இந்த ஆம்பர்சன் சிம்பிள் போடுறதே வந்து ஏன் அப்படிங்கிறது ஒரு சின்ன ரீசன் தான் வந்து. ஓகேவா? printf அப்படிங்கிறது எதுக்காக? பிரிண்டிங் ஃபங்க்ஷனுக்காக யூஸ் பண்ணுறோம் வந்து. பிரிண்டிங் ஃபங்க்ஷனுக்காக ஒரு அனாலஜி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நான் கால்வே வேல்யூவில் சொன்ன அதே எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். வந்து ஒரு இடத்துக்கு வந்து வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா, அப்போ என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ஜஸ்ட் அவங்க கண்டென்ட் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரிஜினலுக்கு ஜெராக்ஸ் எடுத்து வந்து தூக்கிட்டு போவீங்க வந்து. சரியா? இதான் வந்து பிரிண்ட்எஃப்ங்கிறதும் அதே மாதிரி தான். அது வந்து ஒரு ரீட் ஒன்லி ஃபங்க்ஷன் தான். உங்களுடைய பேராமீட்டரில் வந்து அது எந்த சேஞ்சஸுமே பண்ண போடுறது கிடையாது வந்து. ஓகேவா? அதனால தான் நம்ம பிரிண்ட்எஃப்க்கு வந்து என்ன பண்ணுறோம், ஒன்லி வேல்யூஸ் மட்டும் அனுப்புகிறோம். அதே ஸ்கேன்எஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜெராக்ஸ் மிஷின் எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டோம். ஓகேவா? அதே ஸ்கேன்எஃப்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து நிறைய சர்டிஃபிகேட்ஸ்லாம் வாங்குவோம். அந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருப்பாங்க, அதே மாதிரி டெம்ப்ளேட் எம்டி டெம்ப்ளேட் நிறைய வச்சிருப்பாங்க வந்து. நீங்க யார் யார் வந்து அந்த காம்படிஷன்ல வந்து ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்க நேமை மட்டும் எழுதி நம்ம கொடுத்துருவாங்க காம்படிஷன் முடியும் போது. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன், ஸ்கேனர் ஃபங்க்ஷனுக்கு வந்து ஆம்பர்சன் கொடுக்கறதும் அதே மாதிரி தான். என்கிட்ட எம்டியா ஒரு ஏரியா இருக்கு, நீ அதுல ஏதாவது எழுதி கொடு அப்படின்னு சொல்லும் போது அந்த எம்டி டெம்ப்ளேட்டை கொண்டு போய் கொடுத்து தானே எழுதி வாங்கிட்டு வரணும். நீங்க பாட்டு வந்து அந்த எம்டி டெம்ப்ளேட்டை ஒரு ஜெராக்ஸ் எடுத்து அதை கொண்டு போய் கொடுத்து எழுதிட்டு வந்தீங்க அப்படின்னா அது உங்களுடைய ஒரிஜினல் ஆகாது. கரெக்டா? சில பேர்லாம் சொல்லுவாங்க வந்து, எழுதுனதுல நீங்க எழுதி அதுக்கப்புறம் தான் வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கணும், பிரிண்ட் அவுட் எடுத்ததுல நீங்க எழுதக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சில கன்ஸ்டன்ட் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் ஸ்கேனர்ஸுங்கிறது வேல்யூஸை வாங்கணும். தட் இஸ் ஒரு எம்டி டெம்ப்ளேட்ல உங்களுக்கு வந்து யார் சர்டிபிகேட் தராங்களோ அவங்க உங்க நேம் என்ன காம்படிஷன் எழுதி தரணும் வந்து. அதனால நீங்க என்ன பண்ணணும், அந்த எம்டி டெம்ப்ளேட்டை அவங்க கையில கொடுத்தாதான் அவங்க எழுதி தருவாங்க வந்து. சரியா? அதுக்கு ஒரு ஜெராக்ஸ் கொடுத்தீங்கன்னா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், ஆம்பர்சன் போட்டு அந்த பாராமீட்டரோட அட்ரஸையே வந்து அதுக்கு அனுப்புறோம். கால் பை ரெஃபரன்ஸ் மாதிரின்னு எடுத்துக்கலாம் வந்து ஸ்கேன்எஃப்ங்கிறது. ஸோ ஸ்கேன்எஃப் ஸ்டோர்ஸ் வேல்யூ, ஸோ இட் நீட் ஏ பிளேஸ் டு ஸ்டோர் தம். எங்க ஸ்டோர் பண்றதுன்னு இருக்கு. பிரிண்ட்எஃப் வந்து ஜஸ்ட் ஒன்லி ரீட் ஒன்லி ஃபங்க்ஷன், அதனால அதுக்கு வந்து தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கவுட் சர்டிஃபிகேட்டோட டெம்ப்ளேட் இதுல என் நேம் போடணும் அப்படின்னா இந்த டெம்ப்ளேட்டை எடுத்து அதுல என் நேம் வந்து எழுதுவாங்க. இதுக்கு ஒரு ஜெராக்ஸ் எடுத்து எழுதணும்னா இட் ஹாஸ் நோ மீனிங். சரியா? இதுதான் சிம்பிள். இது வேற ஒண்ணுமே இல்லை இதுல வந்து. ஓகேவா?